ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு உங்கள் கெவின் விளாக்ஸ். இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு ஃபெஸ்டிவல் விளாக் தான் பார்க்க போகிறோம். இதுதான் தூத்துக்குடியில் இருக்கிற புனித யூதா ததேயு ஆலயம், அதாவது ஜூட் சர்ச்சு. இது வந்து தூத்துக்குடியில் பத்திநாதபுரத்தில் இருந்து இருக்குது இந்த சர்ச்சு. இது வந்து கெட்டி 50வது வருஷம் ஆனதுனால, இந்த கோவில் வந்து பழமையானதுனால இதை வந்து இடிச்சிட்டு மறுசீரமைப்பு பண்ணியிருக்கிறாங்க. அதாவது திரும்ப கெட்டியிருக்கிறாங்க கோவிலை. அதோட அர்ச்சிப்பு நிகழ்வு தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த கோவிலோட திறப்பு விழா. இந்த கோவிலை இப்போ திறந்து வைக்க போகிறது வந்து நம்ம தூத்துக்குடியோட ஆர்ச்சி பிஷப் மேதகு ஸ்டீஃபன் அந்தோனி அவர்கள். அவங்க தான் கோவிலை வந்து திறந்து வைக்க போகிறாங்க. இந்த நிகழ்வு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? இந்த சர்ச்சு ஓப்பனிங் வீடியோவை வந்து நான் உங்களுக்கு பார்ட் 1 பார்ட் 2ன்னு 2 பிரிவாக நான் வெளியிடுறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எங்களுடைய பங்கில் உள்ள அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் ஒரே கலரில் யூனிஃபார்மாக டிஷர்ட் அணிஞ்சு மாணவர்கள் இடதுபுறமாகவும் மாணவிகள் வலதுபுறமாகவும் ஆயரை வரவேற்பதற்கு காத்து கொண்டு இருக்கிறாங்க. இதில் என்னுடைய பையனும் நிற்கிறான். இப்போ ஆயர் அவர்கள் வந்துவிட்டாங்க. இவங்க தான் தூத்துக்குடி மறைமாவட்ட பேராயர் மேதகு ஸ்டீஃபன் அந்தோனி அவர்கள். அதுக்கு பக்கத்தில் வந்துக்கிட்டு இருக்கிறது வந்து இடதுபுறமாக எங்களுடைய ஃபாதர் ஜான் அருமைநாதன் அவர்கள். இவங்க வந்து கப்புச்சின் சபையை சார்ந்தவங்க. என் இல்லத்தில் அவர்களை மகிழச் செய்வேன். அவர்கள் படைக்கும் எரிபலிகளும் மற்ற பலிகளும் என் பீடத்தின் மேல் ஏற்றுக்கொள்ளப்படும். ஏனெனில் என் இல்லம் மக்களினங்கள் அனைத்திற்கும் உரிய இறை மன்றாட்டின் வீடு என்று இறைவாக்கினர் எசாயா அதிகாரம் 56 இறைவார்த்தை 7 இறைவன் கூறுவதை காண்கின்றோம். அந்த இறைமொழிக்கேற்ப நமது தூத்துக்குடி திருச்சமூகத்தின் புனித யூதா ததேயு திருத்தலம் புதுப்பொழிவுடன் புனரமைக்கப்பட்டு மக்களினங்கள் அனைவருக்கும் உரிய இறை வேண்டலின் இல்லமாக இன்றைய தினம் நம் கண்முன்னே காட்சி தருகிறது. மக்களின் வழிபாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டு புனிதம் செய்யப்பட உள்ளது. இந்த அர்ச்சிப்பு திருச்சடங்குகளை முன்னின்று நடத்திட வருகை தந்துள்ள மேதகு ஆயர் ஸ்டீபன் அந்தோனி அவர்களை கரங்கூப்பி வரவேற்கின்றோம். மேலும் இன்றைய திருச்சடங்குகளில் பங்கேற்றிட வந்திருக்கின்ற நமது தோழமை குருக்கள், அருட்சகோதரிகள் மற்றும் பொதுநிலை இறை மக்கள் அனைவரையும் வரவேற்று அன்பினில் பிறந்த திருக்குளமாக ஒன்றிணைந்து திருச்சடங்குகளில் பங்கு பெற அழைக்கின்றோம். நமது ஆயர் அவர்களையும் ஆலய அர்ச்சிப்பு விழாவிற்கு வருகை தந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வரவேற்பு நடனத்துடன் வரவேற்கின்றோம்.
கொடுத்தாரு. முன்னாள் விட விட மாட்டாரு. நீ உள்ள ரவுண்டு போ. ஆமாம் பிரியமான சகோதர சகோதரிகளே, உள்ளமெல்லாம் என்று மகிழ்வால் நிறைந்துள்ளனர். நம் மகிழ்வில் ஒன்றிணைந்து கோபுரத்தை ஆயர் அவர்கள் அர்ச்சித்து புனிதப்படுத்துவார்கள். தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இசையா எழுதிய இறைவாக்குக்கு செவிமடுப்போம். சீயோனே, நற்செய்தி தெரிவிப்பதால் நாங்கள் அருள் வளமும் பொருள் வளமும் பெற்று உம்முடைய நம்பிக்கையில் உமது வார்த்தையை நாங்கள் கை கொண்டு வாழ அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. உண்மை நெறியும் உயர்ந்த மனதும் வேண்டுமே, நினைந்த வாழ்வும் வழியும் என்னில் வேண்டுமே. உண்மை நெறியும் உயர்ந்த மனதும் வேண்டுமே, நினைந்த வாழ்வும் வழியும் என்னில் வேண்டுமே. கல்லும் உள்ளும் எரிந்து போக வேண்டுமே, கருணை வெள்ளம் என்னில் கசிய வேண்டுமே. தெய்வ வரங்கள் பொழியும் புனித கதையுசே, தேவையில் வந்து உதவும் அன்பு தெய்வமே. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இப்போது நம்முடைய மறை மாவட்ட ஆயர் ஸ்டீபன் ஆண்டனி அவர்கள் தங்களுடைய திருக்கரத்தினால் ஆலய மணியை ஒழிக்கின்றார்கள். நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவரின் இல்லத்திற்குள் நுழைவதற்கான பிரதான நுழைவாயிலை ஆயர் அவர்கள் அர்ச்சித்து புனிதப்படுத்தி
இப்பொழுது திறந்து வைப்பார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, திருப்பலி நிறைவேற்றி இப்போது விசுவாசத்தோடு கேட்போம். இவ்வாறு ஒரே திருமுழுக்கின் ஊற்றினால் புதுப்பிறப்பு அடைந்து ஒரே குடும்பமாக திகழும் நாம் ஒரே ஞான கோயிலாக வளர்வோம். ஒரே பலிபீடத்தை சூழ்ந்து நிற்கும் நாம் பரம அன்பால் நிரப்பப்படுவோம். மகிழ்ச்சியோடு ஆண்டவர்தம் இல்லம் செல்வோம். இப்பொழுது பிரதான நுழைவாயிலை ஆயர் அவர்களும், வலப்புறம் இருக்கின்ற வாயிலை கப்புச்சின் சபை இந்திய ஆலோசகர் லாரன்ஸ் அவர்களும், இடப்புறம் இருக்கக்கூடிய வாயிலை மறைமாவட்ட முதன்மை குரு பெருத்தந்தை ஜோசப் ரபிபாலன் அவர்களும் வெற்றி திறந்து வைப்பார்கள். அருந்தந்தையர்கள் முன்னால் நினைக்கவும், பீடத்திற்கு மற்றவர்கள் உள்வர் இந்த பக்கம் வந்து நீங்கள் ஆயரோட ரெஸ்டமெண்ட் போட்டுக்கோங்க. முன்னால் வரிசையாக நிற்கவும்.